வருங்காலத்தில் நடக்க போகிறத முன்கூட்டியே சொல்லும் திறன். இதுக்கு இங்கிலீஷில் சுவாரஸ்யமான சில வார்த்தைகள் இருக்கு. டு ப்ராஃபஸை, டு ப்ரொக்னாஸ்டிகேட், டு ஃபோர்சி, டு ஃபோர்டெல். இதுக்கான விளக்கங்களையும் எக்ஸாம்பிள்ஸையும் பார்க்கலாங்களா? முதல்ல டு ப்ராஃபஸை, அருள் வாக்கு சொல்றது. The saint prophesied that the war would end soon. அந்த போர் விரைவில் முடிவடையும் என்று அந்த துறவி தீர்க்க தரிசனம் கூறினார். அடுத்தது டு ப்ரொக்னாஸ்டிகேட், ஃபேக்ட்ஸ் மற்றும் டேட்டா அடிப்படையில் இப்படித்தான் நடக்கும்னு சொல்றது. டாக்டர்ஸ் have prognosticated that he will recover from the illness in a week. ஒரு வாரத்தில் அவர் நோயிலிருந்து குணமடைவார் என்று மருத்துவர்கள் கணித்துள்ளனர். அடுத்தது ஃபோர்சி, சூழ்நிலையை ப்ராக்டிக்கலாக ஆராய்ந்து ஒரு லாஜிக்கோட இப்படித்தான் நடக்கும்னு சொல்றது. I foresee trouble if we don't fix this now. இதை இப்பொழுது சரி செய்யாவிட்டால் பிரச்சனை ஏற்படும் என்று நான் கணிக்கிறேன். கடைசியா டு ஃபோர்டெல், இப்போ நான் சொன்ன ப்ராஃபஸை, ப்ரொக்னாஸ்டிகேட், ஃபோர்சி இந்த எல்லாத்துக்குமே ஃபோர்டெல்ன்றது ஒரு பொதுவான வார்த்தை. The astrologer foretold that she would get married this year. இந்த வருடம் அவள் திருமணம் செய்து கொள்வாள் என்று ஜோதிடர் கணித்தார்.